இஸ்லாமிய பெண்கள் பர்தா அணிந்து போவது என்பது ஆண்களுடைய வக்ர பார்வையிலிருந்து முதலில் அவர்கள் தப்பித்து விடுகிறார்கள். ஒண்ணு. இரண்டாவது, அவர்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளவும் தங்களுடைய உடல் என்பதை பிற ஆடவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதற்காகவும் கணவன் மட்டுமே பார்க்கக்கூடியதாக இருப்பதாக ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கின்ற ஒரு ஆடை அமைப்பாக அது இருக்கிறது. அதனை தமிழ்நாட்டு பெண்கள் மட்டுமல்ல, இந்திய பெண்கள் அனைவருமே சிந்திக்கலாம், அதை பற்றி யோசிக்கலாம்னு அவர் சொல்றாரு. பெண்கள் சமுதாயத்தை நோக்கிய ஒரு நல்ல கருத்தா, அவங்க மேல அக்கறையோடு சொன்ன கருத்தா தான் அவர் வைக்கிறாரு. நீங்க இதை போய் ஆர்ப்பாட்டமா ஆக்கி அவர் படத்துக்கு இருக்க நின்று போர்க்குரல் எழுப்பியிருக்கீங்களே, எதுக்கு? உண்மையிலேயே பெண்கள் மீது அக்கறையோடு அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தால் இந்த மாதிரியான குற்றங்கள் செய்கின்ற குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை என்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம், அல்லது இதற்கென்று ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கணும் என்ற கருத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம், அல்லது இந்த மாதிரியான போதை கலாச்சாரம் தான் இன்றைக்கு இந்த மாதிரியான பெண்கள் மீதான வன்முறைக்கு காரணம், அதை அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற விஷயத்தை முன்னிறுத்திருக்கலாம். ஆனா அவர் ரொம்ப வசதியாக இந்த விஷயத்தை எதுவுமே சொல்லல. இதுவும் பாத்தீங்கன்னா டெல்லியில இவ்வளவு கோரமான ஒரு சம்பவம் நடந்து அந்த மாணவி மரணம் அடைந்து இந்தியா முழுவதிலும் ரொம்ப கனத்த இதயத்தோடு அந்த மாணவிக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்ற நேரத்துல இந்த தவறுகளை எல்லாம் வசதியாக மறைத்துவிட்டு பெண்கள் உடை உடுத்துவதுதான் இதற்கு முக்கியமான காரணம். அதுக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன? பெண்கள் உடை உடுத்துறதுக்குள்ளதான் இந்த குற்றங்களே அதிகரிக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் அவர் வந்திருக்கிறார். ஒழுக்கமான உடை உடுத்த வேண்டும், நாகரிகமான உடை உடுத்த வேண்டும் என்ற விஷயத்துக்கு வந்திருக்கிறார். நாங்க சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய பெண்கள் பர்தா அணிந்து கொள்வது அவர்களது விருப்பம். அதுல நாங்க எந்த கருத்தையுமே சொல்லல, அது அவர்களுடைய விருப்பம். ஆனா இந்த மாதிரி உடை அணிந்தவர்கள் அனைவருமே இந்தியாவில தமிழகத்துல பாதுகாப்பாக சென்று வருகின்றார்களா என்ற கேள்வியை அவர்கிட்ட நாங்க கேட்க வேண்டியது இருக்குது. இப்படி பல பெண்கள் முழுநீள சேலை கட்டி அல்லது பர்தா அணிந்து அல்லது உடல் முழுக்க மூடிக்கொண்டு போகின்ற பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்படுறாங்க. ரொம்ப அமைதியா ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கூட பாலியல் சீண்டல் என்பது வருது. அதனால உடைக்கும் வன்முறைக்கும் சம்பந்தம் கிடையாது. இது பெண்கள் மீது அக்கறையாக சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது. அவர் மனசுல இருக்கின்ற அந்த மனு தர்ம கோட்பாடு, ஆணாதிக்கத்தினுடைய உச்சபட்சமாக இந்த நூற்றாண்டில் பெண்களை உடை கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்று அவர் சொல்ற விஷயமாக தான் நாங்க பார்த்தோம். அதனாலதான் உடை என்பது அவரவர்களது விருப்பம், இதை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்ற அதுவும் ஒழுக்கமான உடை உடுத்த வேண்டும் என்ற அப்ப பெண்கள்லாம் ஒழுக்கமில்லாத உடை உடுத்துகிறோமா என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் டி-ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு ஸ்கூலுக்கு, அதாவது டி-ஷர்ட் ஒரு கல்லூரிக்குள்ள வரக்கூடாது என்ற ஒரு கல்லூரி ஆபாசமான உடை என்ன அநாகரிகமான உடை ஒரு கல்லூரி நிர்வாகம் அது தப்புன்னு சொல்லி சொல்றாங்கனாக்கா, கல்லூரி நிர்வாகம் சொல்லுதுன்னு சொன்னா அதுக்கும் இருக்கிற இந்த ஆணாதிக்க பார்வைதான் எல்லாத்துக்கும் பெண்ணை அடக்கி ஆளணும் அப்படிங்கிற ஒரு பார்வைதான் சமுதாயத்தின் மேல் உள்ள அக்கறை என்று நம்ம எடுத்துக்கலாம். டி-ஷர்ட்டும் என்ன அநாகரிகமான உடை? இன்னைக்கு சென்னைக்குள்ள கிராமத்துல கூட டி-ஷர்ட் பேண்டும் டி-ஷர்ட்டும் போட்டு பெண்கள் ரொம்ப சுதந்திரமாக போய் வந்துட்டு இருக்காங்க. இது என்ன அநாகரிகமான உடை? முழுமையா இப்ப நீங்க மறுக்கலாம், சொல்லுங்க. நம்ம தமிழகத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. ஆசிரியர்கள் வெளியே டூருக்கு போனாலும் சரி, பள்ளிக்கூடங்களை கிளாஸ் எடுக்கும் போதும் சரி, மாணவ மாணவிகளுக்கு முன்னால உங்களுடைய ஆடைகள் அசிங்கமாக இருக்கக்கூடாது வெளியிடுறாங்க. அதே போல டெல்லி யூபியில ஒரு ஊர்ல குறிப்பிட்ட மாணவிகள் ஜீன்ஸ் டி-ஷர்ட் இது போன்ற ஆடைகளை அந்த தெருவுல இருந்து எல்லாத்துலேருந்து வாங்கிட்டு வசூல் பண்ணி பொது இடத்துல வச்சு எரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆடைகளால் தான் எங்களுக்கு பாதிப்பு வருது, இனிமே நாங்க இந்த மாதிரி ஆடை அணிய மாட்டோம், உடுத்த மாட்டோம் என்று பப்ளிக்ல வச்சு அந்த ஆடைகளை எரிக்கிறாங்க. இது செய்யறதும் இளம் பெண்கள் தான். அவங்க சொல்றாங்க, இது போன்ற இறுக்கமான ஆடைகளால் தான் நாங்க பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்படுறோம். யார் சொல்றாங்கன்னாக்கா அந்த பாலியல் தொல்லைக்கு ஆளாகக்கூடிய இளம் பெண்கள் தான் சொல்றாங்க. இந்த சம்பவம் யூபில நடக்குது, சரிங்களா? அதே போல டூருக்கு போனா கூட டீச்சர்ஸ் உங்க ட்ரெஸ் நீட்டா வச்சுக்கணும், எந்தவித இதுவும் வரக்கூடாது, அதாவது இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு விதமான தப்பான எண்ணங்கள் வரக்கூடாது, அது போன்ற உங்க ட்ரெஸ் அமைச்சுக்கோங்க என்று டீச்சர்ஸ்களுக்கு நம்ம தமிழக அரசாங்கம் அறிவுறுத்துது. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன விளங்குது? லண்டன்ல கூட ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இது போன்ற பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறதுக்கு முக்காவாசி மெயின் காரணமே அரைகுறையான ஆடைகள், ஆபாசமான ஆடைகள் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம வச்சு பார்த்தோம்னாக்கா கண்டிப்பா நாம சொல்றோம், எனக்கு அது அசிங்கமா தெரியல, நாம சொல்லுவோம். எதிரில உள்ளவங்க எப்படி இருக்கும் அதுதான் நம்ம பார்க்கணும்.
எனக்கு வந்து அதை நான் ஃப்ரீயா நினைக்கிறேன், என்னுடைய சுதந்திரம் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா எதிரில் உள்ள இளைஞர்கள், ஆண் சமுதாயம் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, அதை நம்ம சிந்திச்சு பார்த்துதான் இது சரியா தப்பா நம்ம எடுத்துக்கணும். இன்னைக்கு வந்து அந்த மதுரை ஆதீனம் அந்த கருத்து சொல்லியிருக்கிறாங்கனாக்கா பெண் சமுதாயத்தின் மீது உள்ள ஒரு அக்கறையில சொல்லியிருக்கிறாங்க, நம்முடைய பாதுகாப்புக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இது மாதிரி ட்ரெஸ் புர்கா போறதுனால இன்னும் அவங்க வந்து பெண்ணடிமைத்தனமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது தப்பு. ஏன்னாக்கா இந்த மாதிரி புர்கா அணியறதுனால எந்த ஒரு துறையில நம்ம முன்னுக்கு வர முடியாதுங்களா? இப்போ நீங்க இந்த ப்ரோக்ராம்காக உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியுதுங்க சார்? வெறும் ஃபேஸும் கை மட்டும் தான் தெரியுது, ஃபுல் உடம்பு உங்களுக்கு கவர் பண்ணி தான் இருக்குது. நம்ம பிரதமர் ஆகட்டும், நம்ம முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆகட்டும், எல்லாருமே பார்த்தோம்னாக்கா அவங்க எப்படி வர்றாங்க, அந்த பார்லிமெண்ட் வரும்போது ஃபுல்லா உடம்பு கவர் பண்ணி தான் வர்றாங்க. நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க ஃபுல்லா கவர் பண்ணி தான் இருக்கிறாங்க. இப்படி ஃபுல்லா ஆடை கவர் பண்ணி இருக்கிறதுனால பெண்ணடிமைத்தனம் என்று சொல்றதே தப்பான கருத்து. இன்னும் சொல்ல போனா நம்ம ஜெயலலிதா நம்மளுடைய முதலமைச்சர் அவங்க கூட எப்படி இருக்கிறாங்க, நம்ம இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தா நமக்கு உள் மனசு சொல்லும் அது சரி என்று சொல்லும். ஆனா நம்ம வாதத்துக்கு அதை ஏத்துக்க மாட்டோம். அது போன்ற அரைகுறையான ட்ரெஸ் போட விட்டு நம்ம பிள்ளைங்க நம்ம வெளியே அனுப்புவோமா? ஒரு அந்நிய ஆண்களை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கமான ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம பப்ளிக் பிளேஸ்ல நம்ம பிள்ளைங்க அனுப்புவோமானாக்கா நம்ம மனசை ஏத்துக்காது. நம்ம ஒரு ஆண்கள் வந்து ஆடை வந்து பெண்ணை இன்னும் ஒரு மனுஷியாக பார்க்கணும். வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா ஒரு பெண்ணை ஆண்கள் ஒரு மனுஷியாக பார்க்கணுமே ஒழிய ஒரு போக பொருளாக பார்க்க கூடாது. அப்படி பார்க்கிறவர்களை நோக்கி நாம் வந்து கேள்வியை கேட்கணும், அவர்கள் தண்டிக்கப்படணுமே ஒழிய திரும்பவும் திரும்பவும் பெண்களையே குற்றவாளியாக்குவது சரியல்ல என்பதுதான். அதாவது பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த ஆடை ஒன்றும் தடை இல்லை, அதைதான் நான் சொல்ல விரும்புறேன். இந்த மாதிரி ஆடை அணியறதுனால பெண்கள் முன்னுக்கு வர முடியாதா, பெண்கள் எந்த துறையில முன்னேற முடியாதானாக்கா அப்படி ஒண்ணும் கிடையாது. நம்ம தமிழகத்துல உள்ள நம்ம இந்தியாவில் உள்ள பெரும்பாலான பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவங்க எல்லாம் அவங்களுடைய ஆடைகள் ஃபுல்லா கவர் பண்ணி தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆடைகள் அரைகுறையா இல்ல, அந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணி அவங்க ஆட்சி பொறுப்புல இருக்கும்போது ஏன் நம்மளால ஃபுல்லா கவர் பண்ணிட்டு நம்ம இருக்க முடியாது? நம்மால நம்முடைய ஆண்கள் சமுதாயம் பாதிக்கப்படுறாங்கனாக்கா நம்ம மாத்திக்கிறதுல என்னங்க சார் தப்பு இருக்கு? இன்றைக்கு உலக அளவுல வந்து எல்லா கண்ட்ரிலையும் பாலியல் கொடுமைகள் அதிகமாக எங்க நடக்குது, அதற்கு அந்த குற்றங்களுக்கான தண்டனைகள் எங்கெல்லாம் அதிகம் நிறைவேற்றப்படுதுன்னு சொல்லி பார்க்கும்போது அமெரிக்கா போன்ற நாடுகள்ல 100% அங்க நடக்குது. அரபு கண்ட்ரில ஒரே ஒரு % தான் சொல்லப்படுது. புள்ளி விவரங்கள் சொல்லுது ஒரே ஒரு % தான் அரபு நாட்டுல நடக்குது. காரணம் அங்குள்ள ஆடைகளும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெண்ணுடைய ஆடை இப்படித்தான் இருக்கணும் என்று அவங்களே ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ரெண்டாவது ஆண்கள் நீங்க இப்படித்தான் இருக்கணும் என்று அங்க ரூல்ஸ் இருக்குது. சோ அந்த இஸ்லாமிய சட்டத்தை அங்க வந்து கடுமையாக ஃபாலோ பண்றதுனால 1% தான் அங்க தப்பு நடக்குது என்று புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதனால வந்து இது போன்ற ஆடைகள் அரேபிய நாடுகள்ல சொல்ல முடியாது. இது போன்ற ஆடை வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு. அரேபிய நாடுகள்ல வந்து நம்ம நாட்டுல படிக்கக்கூடிய பெண்கள் என்ன சொல்றாங்க? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னனே வட இந்தியால படிக்கக்கூடிய அந்த பெண்கள் சொல்றாங்க, எங்க நாட்டு கலாச்சார உடைகள் நாங்க அணியும் போது எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க மாட்டேங்குது. நான் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி சுடிதார போட்டுக்கிறோம், மேல ஸ்கார்ஃப் போட்டுக்கிறோம். இது போட்ட பிறகு நாங்க போகும்போது எந்த ஆணும் எங்க சீன்றது இல்லைன்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க இது? அந்த மாதிரி ஆடைகளையே அந்த மாதிரி கலாச்சாரத்திலேயே பழகி போன பெண்கள் இந்த மாதிரி உடை அணிஞ்சாதான் நமக்கு பாதுகாப்பு இருக்கு என்று சொல்லும் போது நம்ம